அப்ப அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும், உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வர்றத உள்ள வரக்கூடாது. பைப் ஓட்டையை வச்சு விட்டோம்னா கூட தண்ணி வெளியில போகும். அதே சமயத்தில் நல்ல தண்ணி பக்கம் அலசி சாகரை ஓட்ட வந்து சாகரத்தில் உள்ள அடைச்சிடும் இல்லை. நல்ல தண்ணி எல்லாம் சாகரை போகும். சாகரை பக்கத்துல என்ன ஆகி போகுது, இந்த பைப்பு போகுது, அந்த பக்கத்துல சாகர தண்ணி போகுது. இந்த தண்ணி அனுப்பிச்சு உள்ளுக்கு போகும். உள்ளுக்கு போகும்போது அனுப்பிச்சும் இதுல காத்து வெளியில இருந்து இழுக்கு. அந்த வெளியில இழுக்கும் போது அனுப்பிச்சு பக்கத்துல சாகர தண்ணி இருந்தா அந்த சாகரில் எல்லாம் எடுத்து நல்ல தண்ணியில கலக்கும். இந்த மெட்ராஸ் போன்ற பெரிய டவுன் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பக்கத்துல சாக்கடை போகும், ஒரு பக்கத்துல இந்த நல்ல பைப்பு போகும். அதுல கொஞ்சோண்டு ஓட்டை இருந்து இதாயிடுச்சுன்னா நம்ம வீட்டு கனெக்ஷன் கொடுக்காம சாக்கடை கூட நுழைய வச்சுதான் கொடுப்பாங்க. அப்ப என்ன கொஞ்சம் அதில் எடுத்து துரு பிடிச்சி கொஞ்சம் இட்டு போச்சுன்னா இந்த இதுல இருக்க கெட்ட வாயுகள்லாம் எடுத்துட்டோம். தண்ணிக்குள்ள வந்தா நம்ம திரும்பி வந்து நம்ம வீட்டுல வந்து புழுக்கள்லாம் உண்டு. ஏன்னா இது மாதிரி நம்ம புழுக்க நாம சாகர நல்ல தண்ணி தான் போட்டுருக்காங்க, அங்க வந்து வருது. பக்கத்துல சாக்கடை இருக்கிறது வந்தேதான் தேவை. நாம இதே மாதிரி நாம போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மற்றவருடைய உணர்வு வரப்போகும்போது நாம கவர்ந்து தெரிந்துதான் நாம போறோம். அவங்க உணர்வை இழுத்துதான் நம்ம உணர்ச்சி. இப்ப நாம் நல்லது வயலிட்டு போறோம்னா இந்த உணர்வும் சேர்த்துருது. எதை நல்லதை நினைச்சு போறோம் காரியத்துக்கு ஒருத்தன் தவறென்று உணர்வை செய்யறான், இதையும் இருக்கு இந்த சாக்கடை இதோட கலந்துருக்கு. அப்ப உணவுக்கு போனோம்னா நம்ம நல்ல எண்ணத்தை செய்ய போறோம்ல. இந்த ஒருத்தன் வெறுப்பா இருந்திருப்பான், கோபமா இருந்திருப்பான், இதா இருக்கிறோம் நம்ம வேடிக்கை பாக்குறோம். இது என்ன செய்யுது, இந்த பைப்புல எழுத்தாது முடியும். இதன் வெளிதான் நம்ம நல்ல எண்ணி போறோம். அதோட இந்த ஆன்மாவை சேர்த்த உடனே இதை இழுத்துட்டு உள்ளுக்கு போய் சேர்ந்தது. ஏன்னா அவன் கண் உணர்வும் நம்ம உணர்வும் உயிரில படுது. பட்டப்பருப்பாடு என்ன செய்யுது, உயிரில மோதுது. அப்ப என்ன செய்யணும், இதை விட்டு நம்ம நல்ல காரியத்தை போட்டு இந்த உணர்வானோடனே போய் கலாச்சாரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தோன்னு இதை கலந்துருக்கும். அப்ப நாம அந்த ஆபீஸுக்கு போற முன்னாடி என்ன செய்யணும், ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல்ல நான் பெறணும், என் ரத்த நாணங்களை கலக்கணும், என்னோட உள்ள ஜீவான்மா பெறணும் அப்படின்னு சொல்ல வச்சுக்கணும். அப்ப நம்ம பார்த்தோம் அவங்க நான் பொருளை இருந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்னு நினைச்சு நீங்க மாற்றி வைக்கணும். ஏன்னா இங்க அழைச்சிட்டு இதை மாற்றி அமைச்சு உள்ளுக்க கொண்டு போகணும். அப்ப நம்ம ரத்தத்தோட கலந்தோடனே நல்லது. இதுதான் உங்களுக்கு ஆத்ம சுத்திங்கிறது கொடுக்கணும். நல்லா தெளிவா தெரியும். அதனால இதெல்லாம் நாம ரொம்ப தெளிவாகவும் உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கும் கொடுக்கணும். கஷ்டப்பட்டேன், அனுபவித்தேன், சக்தியும் கொடுக்குறேன், நீங்க பயன்படுத்த தெரியலன்னா இங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை. இதை பயன்படுத்த முயற்சி உங்களுக்கு நல்ல பணம் கொடுக்கும். உங்க எண்ணம் உங்க நல்ல நிறைவேறும். நல்ல நிலைகள்ல நல்ல எண்ணங்கள் உருவாக்கலாம், நல்ல சிந்தனைகளை உருவாக்கலாம், நல்ல நிலைகள். அப்ப இந்த மாதிரி ஆபீஸுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் ஆபீஸ்ல சுத்தப்படுத்தி தொழில் நட்சத்திரத்தின் பேரன் என்னோட முழுக்கும் நான் செய்யறேன்னு பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும். என் செயல் அனைத்தும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தை இதை போட்டு ரத்தத்தில் நம்ம கலந்துக்கலாம். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். ஏன்னா ஆறாவது பிரம்மாவை சிறப்பித்தான். நாம் சந்தர்ப்பத்துல பார்த்தோம் உயிரை படுது மோதுது, நம்ம உயிர் உருவாக்குது. அப்ப சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை இந்த உடல் இருந்து வர்றதுதான் இந்த 6வது இது கார்த்திகேயம். எத்தனையோ உடலை கடந்து இந்த உடலான சிவத்தை உருவாக்கியது இதுல இருந்து தான் வருது எல்லாமே. அப்ப சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை இப்ப நாம போகும்போது ரோட்ல அவன் வெறுப்பான காரியங்களை செய்யறான், நாம சந்தர்ப்பம் பார்க்கிறோம், உயிரிலே படுது. அப்ப உயிரிலே பட்டவன் நினைச்சது அந்த உயிர் ஓ என்று பிரணமாக்கி அவன் செய்த உணர்வை நாம் ரத்தத்தோட கலந்து அப்ப நாம் நினைச்சது இந்த 6வது அறிவு கொண்டு அதை தடுத்து நிலைதான் கார்த்திகேய சேனாதிபதி அந்த தீமை என்று கண்டு இந்த வலுவான நிலைகள் கொண்டு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இங்கே இடைமறித்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் உள்ளது கொண்டு இதை அடைச்சிட்டு உள்ளது தள்ளணும். என் உடல் முழுகும் பொருள் என் ஜீவாத்மா படம் அப்படின்னு சொல்லு. அவங்க அறியாத நிலை இருக்கணும், அவங்க பொருளை இருந்து செயல்படுத்தி இதை ஏற்றுக்கணும். அவன் உணர்வு நமக்குள்ள வரவில்லை. இப்ப நான்மாவை சுத்தப்பட்டு நீங்க ஒவ்வொரு நிலைகளிலும் இதை சேர்த்துக்கிட்டு வரீங்க. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே சேர்க்கும்போது பிரம்மாவை சிறப்பிடித்தான் 6வது
ஆக சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை. ஆக தகப்பன் ஞானம் இந்த உடல்ல விளைஞ்சதுதான் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம எடுக்கப்படும் போது இது உருவாக்கு தீமையை நகர்த்து. இப்ப நம்ம பார்த்தோம். ஆனால் பக்தி மார்க்கங்கள்ல இந்த மாதிரி சிலைகளை உருவாக்கி நாம் தெரிந்து, ஏன்னா நமக்குள் மறைந்த நிலைகள் இருக்குது, அது உருவமாக்கி நமக்கும் தெளிவாக கொடுக்கிறாங்க. ஆனால் அதை சமுதாயம் என்ன செய்யுது? இப்ப நம்ம எலுமிச்சம் மலத்தின் தூரம் கொடுத்து போட்டு என் கஷ்டத்தெல்லாம் நம்ம கோயில்ல போய் காசு கொடுத்து அர்ஜனை காசு சேர்த்து வாங்கி அவன் கொடுத்து என்ன செய்யணும்? இந்த மாதிரி இருக்குதே என்ன உன்னை வணங்குறேனே, உனக்கு மல்லிகம் மலரையும் கொடுத்து போட்டு அந்த நல்ல மனத்தை எடுக்கிறதுக்கு மாறாக அங்க போய் இப்படி இருக்குதே, என் நோயா இருக்குதே, என் பையன் என்ன இப்படி கேட்க மாட்டேங்கிறானே, நான் வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி தொல்லை வந்துட்டு இருக்கு. போகும்போது இடைவெளியில யாரோ தப்பு பண்ணா அந்த உணவு வந்துடும். நல்ல தண்ணி போற இடத்துல சாக்கடை பறந்து கொஞ்சோண்டு ஓட்ட வந்தாலும் உள்ளுக்கு வந்துடும், வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி நம்ம போற பாதையில கொஞ்சம் இடம் உள்ளுக்கு போயிடுச்சு. அப்ப அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யுது? இப்படி நமக்குள்ள மனக்கசங்கள் கொடுக்குது. அப்ப அங்க போய் தொழில செய்தவங்க என்ன செய்யுது? நம்ம எரியாமலே நம்ம தப்பு பண்ண வைக்குது. அப்ப மேலதிகாரி வந்தா என்ன செய்யறாங்க? அப்ப அந்த வெறுப்போட இருக்கும்போது என்ன செய்யுது? நம்மகிட்ட சொல்றவங்கிட்ட சொல்லும்போது இந்த வெறுப்போட எனக்கு பார்த்தாடா பண்ணுவான். அப்ப சொல்லப்போம் இதே உணர்வு போகுது, அவன் போய் எங்க தப்பா பண்ணி தந்துடலாம். அப்ப என்ன செய்யுது? வரிசையில நம்மளோட தப்பு முறைச்சு. அப்ப நம்ம அறியாமலேயே தொழில் செய்யற இடத்துல இந்த வெறுப்பு வந்துடும். அந்த தொழில் செய்யற இடங்களை வெறுப்புறதை நம்ம தடுக்கணும் இல்லை. அப்ப அந்த தொழிலுக்குள்ள போன உடனே அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களையும் தரணும் நல்லா இருக்கும். ஆனா இந்த செயல் நல்லா இருக்கும், என்கிட்ட வேலை செய்யறாங்க மேலேயா நல்லா இருக்கும். அதை கடந்து 100 பேருக்குள்ள அவன் தகுந்த உணர்வாக நம்ம மேல பழி போகணும். நான் ஒண்ணுமே போயிடலையே என்ன இப்படி சொல்றானே, ஏன்னா அவன் தப்பு பண்ணிடுறான், நம்ம மேல பழி போடுவான், இப்படி செய்யறான்னு என்னன்னு அவன் உணர்வு நமக்குள்ள ஏத்துக்கிட்ட ஒரு பண்ணி செய்வேன். நான் ஒண்ணும் சொல்ல இந்த மாதிரி சொல்றான் பாரு, அவன் தப்பு பண்ணான், அதுக்கு மேல இங்க வந்து ஆத்திரம் வந்துருது, 2ல 1 பாக்குறேன் பாரு அப்படின்னு வந்துருவேன். அந்த 2ல 1 பாக்குறேன் பாருன்னு அந்த சொல்லக்கூடிய உணர்வுகள் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்ம ரத்தத்துல கலந்து அது அந்த தீய அணுக்கிறாங்க. நம்ம உடலுக்குள்ள 2ல 1 பார்க்கணும். நல்ல குணத்துக்கு இருக்கு சண்டை தான் மகாபாரத போர். நான் எத்தனை பேர் உணர்வுகளை நாம சேர்த்துக்கிறோமோ நமக்கு எல்லா உணர்வும் உண்டு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம உடலுக்குள்ள போன உடனே அந்த அவன் செய்த உணர்வுகள் அந்த அணுவானப்பின் நமக்குள்ள இருக்குன்னு என்ன பண்ணும்? ஏன்னா நாம உண்மையினாக மாறுவதையே நமக்குள்ள இந்த விஷயத்தின் தன்மை அணுக்குள்ள மயக்க செய்யுது. அப்ப அந்த மயக்க செய்த உடனே நம்மளை அறியாமலேயே நம்ம அஜீரணமாகுது. அதே அணுக்களின் தன்மை ஆணவப்பாடு அணு ஆயிடுச்சு. நமக்குள்ள 2 அணுக்களும் போறாது. ஒருத்தர் பாருங்க இடுப்புல பழியில் மின்னுது, இருதயத்துல வலி இருக்குது, கல்ல வலி இருக்குது, தலைவலி இருக்குது. இது என்ன மகாபாரத போர். நாம் இப்படி வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி உணர்வுகள் நமக்கு வந்தால் நம்ம உடலுக்குள் அந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் நாம் நலரும் உயிரில குறிச்சியத்திர போர் நடந்துகிட்டே இருக்கு. ஆக கண்ணன் நாம கண்கள் எடுத்து அவன் தப்பு செய்யறான்னு நமக்கு உணர்வு. அப்ப சங்கநாதன் உயிரத்தின் தப்பு செய்யறான்னு தெரியுது. அப்ப தப்பு செய்யறான்னு தெரிஞ்சவனை திருத்துறதுக்கு என்ன செய்யும்? நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற வேண்டும். அதை உடனே நாம் மாத்துறதுக்கு இதே கண்ணகத்தை நாம் எண்ணும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் தேவனை நான் இதையும் எடுத்து கொடுக்குறான். இல்ல அவனை உதைக்கணும்னு நினைச்சா அதே உணவு வந்து உதைக்கிறதுக்கு பாதையும் காட்டுறான். அதே உணவு நமக்குள்ள ஆனோன்னு நமக்குள்ள வந்து சண்டை நடந்துட்டாரு. இங்க குருச்சேத்திர போறாருக்கு உடல்ல வந்து மகாபாரதம் போறாரு. இதுல என்ன மகாபாரதத்தை நமக்கு வகிச்சிருச்சு. நாம் எப்படி வாழ்க்கையில் நடக்கிறோம், உயிரும் உணர்வும் உடலுக்குள்ள எப்படி வரும், இந்த பூமிக்குள் எத்தனை பேர் எத்தனை விதமா நடக்கிறோமோ அந்த உணர்வுல நமக்குள்ள வந்து உங்களுக்குள்ள வந்து எல்லாரும் உடல வந்து பார்த்து நுகர்ந்த உணர்வுகளை இதெல்லாம் விளையுது. நம்ம எப்படி இருக்கணும்? இதெல்லாம் காவியமாக படைச்சு நாம் எப்படி வாழணும், நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிற காரணம் தான் யார் கண்டது? அகேஷன் தன் வழியை கண்டு இந்த தீமைகளை நீக்கி இன்னைக்கு துருவ நட்சத்திரமா இருக்கான். இந்த தீமையை நீக்கி அந்த உணர்வே உங்கள்கிட்ட எடுக்க சொல்லணும். தீமை செய்த உணர்வு பாடணும்னு அவன் அந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க, அது உணர்வு பதிவாக்குறாங்க. அவன் சொன்னதை நினைச்சோன்னா மோசமான ஆளு, அவனுக்கு பிடிக்கல மோசமான ஆள் பண்ணு இந்த மாதிரி அவனை ஏமாந்தாரு அப்படின்னு சொன்னா அதே கருத்தில் பார்ப்போம். நம்ம அதே மாதிரி மாறின போகும். ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு பிணைகள் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறது. மாத்தணுமா இல்லையா? அதுக்குதான் உயர்ந்த ஞானத்தை கொடுத்து காலையில துருவ தியானத்தில் சக்தி கொடுத்து நாம் இந்த நேரத்திலும் துருவ தியானத்தினுடைய துருவ நட்சத்திரத்தின் பேரில் பெற வச்சு
உங்களுக்குள் இந்த வழியும் சொல்லி உங்க வாழ்க்கையில் இதை செய்தனா நீங்க எதை என்றீங்களோ அதை உங்க உயிர் அதை இயக்கி காட்டும். யாருக்கும் நீங்க சுபாஷ் பண்ண வேண்டியதில்லை. மனிதன் 6வது அறிவு சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட தீமையை நீக்கிறதுக்கு நாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவன் மனிதன். இந்த 6வது அறிவார் கார்த்திகேயா இது தீமை என்று தெரியுது, தீமை நீக்கி துருவ நட்சத்திரம் என்று தெரியுது. பதிவாக்கிறேன் உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று உடலை சேர்த்து சுத்தப்பட்டீங்கன்னா இல்லையா? ஒரு பக்கம் தவறு பார்த்தது நாம் ஆபீஸுக்குள்ளேயும் இப்படி குழப்பம். அப்ப நம்ம எரியாமலே நாம் நுகர்ந்து உணர்வு நம்ம குற்றவாளியாக்குது. அதே சமயத்தில் நாம் சொல்ல போகும்போது மற்றவருக்கு எதிரியாகுது. அப்ப எது செய்து யாரும் எதிரி அல்ல, நாம் நுகர்ந்து உணர்வு அந்த நிலைச்சு. அப்ப நம்ம உள்ளுக்கு போகாம தடுக்கணுமா இல்லையா? அதுதான் சேராதிபதி. அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்று பாதுகாத்து தன் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற 4வது அறிவு என்ற தீமையை நீக்கும் மனித உடலை ஒளி என்று உணர்வுபற்று அங்கே காட்டுவாங்க. அதுதான் ராமேஸ்வரம். நான் புழுவிலிருந்து மனிதனாக வருவதும் எண்ணத்தால் தான். மான் புலிகிட்டு இருந்து தப்பிக்க அந்த உணர்வு வலுவாகும் போது எண்ணத்தால் வலுவாக்கி அது புலியாக மாறும். எலி பூனையிட்டு இருந்து தப்பிக்க அதன் நிலையிலிருந்து அந்த எலியின் உயிர் பூனை கொடுத்து பூனையா மாறும். விட்டில் பூச்சி காக்காய்க்கு வந்து தப்பிக்க அது தான் என்னதான பின் அந்த விட்டில் பூச்சி உயிர் காக்காக்குள்ள போகும். குருவி விட்ட போனா இதே மாயம். ஆகவே நாம் எத்தனையோ உடல்கள்ல ஒன்றுக்கு இரையாகி அதன் உணர்வு நாம் எடுத்த உணர்வு அனைத்தும் சேர்த்து நாம் இன்றைக்கு எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நாம் எண்ணியில் இருவோம். நம் உயிர் ஈசனாக உருவாக ராமேஷ் ஈஸ்வரன் அதந்து பரம் ராமேஸ்வரம். நம் உடல்வோ பரமாகின்றது ராமேஸ்வரம். இந்த உடல் ஈசனால் உருவாக்கப்பட்ட ஒரு பரம் என்றால் எல்லை. வான்வீதியில் நமது பூமி ஒரு பரம், அதுல வந்து சேருவதெல்லாம் பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் கண்களை கவர்ந்து ஜீவாத்மாவா மாற்றுகின்றது. ஜீவாத்மாவா மானத்தும் இந்த உயிரின் தன்மை உயிரான்மாவா மாற்றுகின்றது. இந்த நிலையிலே தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள். ஆகவே நாம் எதை எண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இதை நாம் குருநாதர் காட்சி அருளையில் நாம் இப்போ கோடிக்கரை நாம் புழுவிலிருந்து இன்னைக்கு மனிதனாக கடைசி கரையார்கள். இதை மனிதன் புரிந்து கொள்வதற்காக ஏதாவது இன்னைக்கு கோடிக்கரை என்ற நிலையை கடைசியில் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி ஒரு திட்டுக்குள் கொண்டுறாங்க. அங்கு கடல் தெரிகின்றது. அந்த கடலுக்கு நேராக வடபூர்வமாக அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கும் அளவுக்கு அந்த தீவும் அமைந்திருக்கின்றது. அதனால் ராமேஸ்வரம் என்ற ஊரில் அங்கே இது பண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தோட சாதாரண மக்களும் அதை எண்ணி ஏங்கி இந்த உடலை சார்ஜ் பண்ணிட்டு வரும். அதை ஏற்றி நமக்குள் எடுத்து இந்த உணர்வை வலுப்படுத்தி நம்ம ஏற்றுக்கொண்ட பின் அதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட பின் அடுப்பாப்பு நினைச்சு தனுசு கோடி. இப்ப நான் என் பாத்திரத்தை தவறி உழந்துட்ட போட்டுருச்சு அப்படின்னு வேதனை இருக்கு. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற வேண்டும் என்று இதை தடுத்து சரி நாளைக்கு சம்பாதிச்சுக்கிறோம் இந்த மனசு வச்சு. இது சாதாரண மக்களும் இந்த பக்தி மார்க்கத்துல பக்தி எப்படி இருக்க வேண்டும், மனிதன் தீமைகளை எப்படி நீக்க வேண்டும், அதுக்கு வேண்டிய உபாயத்தை கொடுத்து எல்லாம் காட்டணும். ஆனா தனுசு கோடி எத்தனை கோடி உணர்வுகளை பற்றி இந்த மனிதனாச்சும் அப்ப தீமைகளை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து நமது வாழ்க்கையில் இப்ப நான் ஒரு பாத்திரத்தை போட்டோம் உடஞ்சி போச்சு ஈஸ்வரா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்பது நான் சிந்தித்து செயல்படும் அந்த சக்தி வேண்டும். அப்ப இந்த வேதனை வந்தது. அப்ப அந்த வேதனை உணர்வு அப்பவே தடுக்கிறோம். இப்படி நம்ம வாழ்க்கையில நாம் பையனுக்கு நல்லது செய்ய விரும்புறோம். ஆனா அதே சமயத்துல அவன் சந்தர்ப்பத்தான தவறு செய்யறான். அவன் வேதனை என்ற உணர்வு நமக்குள் வருது. ஈஸ்வரா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று இதை எடுத்து அவன் துணை நட்சத்திரத்தின் பேரல் அவன் உடல்ல படமும் அவன் சிந்தித்து செயல்படும் சக்தியும் அனைவருக்கும் நல்லதாக்க அந்த நிலையில் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீமை விடாதபடி தடுக்கிறோம். ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம், 2 பேர் சண்டை போடுறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரா நாம தெரிகிறோம். அப்ப துணை நட்சத்திரத்தின் பேரல் படும், என் உடல் முழுதுப்படும், என் ஜீவான்மா படும், என் ஜீவன் படும் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒன்றுபட்டு வாழணும். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பெறணும், அவங்க ஒன்றுபட்டு வாழணும். அந்த சக்தி பெற வேண்டும்.
அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி நம்ம வாழ்க்கையில் வர வேதனை என்ற உணர்வு ஒவ்வொன்றும் நீக்கவே இந்த குடும்பத்தில் ஏதோ சில பிழைகள் வருது. ஈஸ்வரா, அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேர்வழியை நாம் பெறணும், என் உடல் முழுதுப்பணும், என் ஜீவன் அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சக்தி வரணும், எல்லோருக்கும் அந்த சிந்தித்து செயல்படும் சக்தி வரணும். நாம எக்ஸ்பர்ட்டுக்கு போயிட்டு வர்றோம், எல்லா பக்தியும் கொண்டாடுறோம், எல்லாம் கண்டுறோம், எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம் பாக்குறோம். அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டு வந்து இதை நாம செய்யறதுக்கு முடியல. சாதாரண மனிதன் மறைமுகமாக சூட்சமற்றது என்ன நடக்கின்றது, அதை நாம் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஞானிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதை யாராவது நாம திடீர்னு என்னை எதிர்பார்க்காதபடி நான் சுவாசித்த ஒரு காத்துல கடும் விஷமான தன்மை போகுது, நான் சுவாசித்து எனக்கு தெரியாது, அது நுகர்ந்த பின் என் வயிற்று வழிகள். அப்ப அந்த நேரத்தில் இந்த வழி என்ன ஆகும், அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும், என் உடல் முழுதும் பெறணும், என் சிவாத்மா பெறணும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெறணும், இந்த வழி நீங்கக்கூடிய அந்த அரிசக்தி வரும். அப்பவும் அந்த வேதனை உணர்வு நம்ம தொலைச்சுக்கணும். தப்பு பண்ணல, ரோட்ல போறோம், அதாவது என்ன செய்யறான், ஒரு பக்கத்துல இந்த பேட்டரி என்னை கூட்டி சார்ஜ் பண்றாங்க, அந்த பேட்டரி என்ன செய்யறான், அதுல இருக்கு ஈயத்தை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நெருப்பு வச்சு வேக வைக்கிறான். அப்ப நெருப்புல வச்சு இந்த விஷம் என்ன செய்யுது, காத்துல பதந்தோறுது. அப்ப பதந்தோறப்போது நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்ம சுவாசிச்சிருக்கோம். உள்ளுக்கு போனோம் இந்த விஷத்தன்மைகள் நம்ம உடல் உள்ள அழுக்கப்பட்டிருக்கோம், அதை என்ன செய்து வழி ஏற்படாது, அல்லது சில நேரங்கள்ல மயக்கம் வரும். இந்த உணர்வு போனோம்னா மற்ற அணுக்கள் கரசுத்தல் வரும். எனக்கு இப்படி வந்துச்சு அப்படிங்கன்னா உடனே அந்த இடத்துல இதான் தனுசுக்கோள், அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரொழியும் நான் பெறணும், என் உடல்ல பெறணும், என் ஜீவாத்மா பெறணும் என்ற இந்த உணர்வு எடுத்து என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேணும் சொல்லி இதை எடுத்து இந்த எனக்கு அந்த துணை நட்சத்திரம் எனக்கு உடல் நலமாகணும், அந்த நல்ல தலை சுற்ற நீங்களும் நல்ல நல்ல ஆகணும் அப்படின்னு சொல்லி இதை மாற்றணும். ஏன்னா அதான் தனுசுக்கோளின் எத்தனை கோடி உணர்வுகள் நம்மை தாக்குது. அதை அந்த துணை நட்சத்திரத்தை வச்சு அதை நமக்கு வராதபடி அதை அடக்கி பழந்த தனுசுக்கோள். இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து வந்தா இப்படி நாம பார்க்கல, இது சூட்சமத்தில் நடக்குது, நம்ம எரியாம நுகர்றோம். அப்ப எப்படியோ படியேற மாதிரி இருக்கும், இது சாப்பாடோட கலக்குது. அப்ப நம்ம உடல்ல கலக்க போகும்போது புரிவிதமான மயக்கம் முடியும். அதே சமயத்தில் இது நுகரப்படும் போது இங்கே நுகர்ந்த உணர்வு அந்த விஷத்தன்மை இருந்தால் நம்ம அறியாமலேயே மற்றது எடுத்தாலும் மயக்கத்தன்மை கொண்டு வரணும். அப்ப இதே போல நிலைகளை நாம் சுத்தப்படுத்தணும். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களையும் நாம் பெறணும், என் உடல்ல ஜீவாத்மா பெறணும். இப்ப என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நல்லா ஆகும், அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பெற நான் பெறணும். கண்ணில் பார்த்து அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் சொல்லி உடல் நலமாகணும். அந்த உணர்வோடு சொல்லிட்டு அடுத்து அதுக்கு வேண்டிய சிந்தனை கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உபாயங்களை அதுக்கு தகுந்த உபாயத்தை சொல்லும். நாம என்ன செய்வோம், இங்க பையனுக்கு காய்ச்சலா இருக்குன்னா மந்திரவாதிகிட்ட போய் ஏதோ கண்டிஷன் பட்டுட்டான், அங்க போய் தாயத்தை கட்டிட்டு வந்தா சரியாகும். அவன் ஆவியும் தொடர்பு நாம் அழிக்க போகும்போது இந்த தாயத்தை கட்டினா அது நிற்கும். அடுத்து இந்த ஆவியும் தொடர்பு குழந்தைகிட்ட வரும். இந்த தாயத்தை கட்டுறதுனால எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறதுல பின்னாடி நமக்கு தெரியும். அதனால அப்ப நம்ம அந்த நிமிஷத்துமே எடுத்து இந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களின் போர்வையும் பறவை என் உடம்புல சுத்தப்படுத்தி அவனுக்கு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் போர்வும் உடல்ல படும். ஆனா அவனுக்கு நல்லாக வேணுங்கிற ஆசையில என்ன செய்வோம், நம்ம அறியாதவர்கள் எழுச்சுறோம், அந்த ஏழு இந்த ஏழு என்னென்னமோ 7 எழுதி இந்த மந்திரத்தால் எடுத்துக்கொண்டு மந்திரம் இது எல்லாம் அதர்வண வேதத்துல சேர்ந்து ஆக மொத்தம் அதோட தீமைகளை நீக்கக்கூடிய நிறைய அதுக்குண்டான உபாயங்கள் என்ன செய்யறோம். நாம இப்படி ஒரு தீமை கொண்டு இன்னொரு தீமை, இப்ப நான் வைத்தியம் செய்வோம்னா மருந்துல ஒரு விஷயத்தை கலக்க போகும்போது நம்ம உடல்ல என்ன நோய் இருக்குதோ அதுக்கு தக்கவாறு மருந்துல இன்னும் கொஞ்சம் விஷயத்தை அது இயக்கக்கூடிய சக்தி வரும், இந்த மருந்துக்கு சக்தியாகும். அந்த மருந்து நம்மளுக்கு நல்லதாகும். மீண்டும் என்ன செய்யுது, இந்த விஷயம் அதிகமாகி இந்த நோய் ஆனால் இன்னொரு உடலுக்கு போன அந்த உடல் உள்ள அணுக்களுக்கு இந்த விஷயம் தாக்கி அதுல இன்னொரு நோய் வரும். இதே போல இன்னொரு ஆவின் தன்மை மந்திரிக்கப்பட்டு மந்திரம் என்று சொல்லப்படும் போது இந்த ஏட்டில பதிவாகிட்டா இது இருக்கிற வரையிலும் 3 மாசத்துக்கு நல்லா இருக்கு. மீண்டும் என்ன செய்யுது, இந்த விஷயத்தின் தன்மை இவனுக்கு இழுக்கப்பட்டு இது எப்படி ஒரு தீமையோ அதை உடம்பு அந்த உடலுக்குள் வளர்த்து அவனுக்கு இன்னொரு தீமைன்னு உணராகும். நாங்க ஒருத்தர் பாருங்க வயசு காய்த்தை நிறைய கட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா தோசை தேங்கிறது தாண்டு குணம் இருக்குது அது குணம் இருக்குதுன்ட்டு இந்த வைத்தியத்தில் செய்த மாதிரி இந்த ஒரு மனித உடல்ல ஏற்படுற எந்தெந்த கோயில எதை செய்து
இந்த மந்திரம் ஓடுறாங்களோ, இது என்ன அவள் இறந்த பின் அந்த கோயில்ல என்னென்ன யாகங்கள் செய்யறாங்களோ அதே போல இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த அந்த தெய்வ கோயில் இருக்கிற அந்த உணர்வு எழுப்பப்படுவது, இவன் சொல்லாக சொல்லப்படும், இது மாற்றப்படும். ஆகவற்றும் இப்ப என்ன செய்யறான், காளி கோயில்ல புலியை காட்டுறாங்க, முன்னாடி புலி இருக்கு அப்படின்னு சொன்னா, கோபப்படும் ஒரு உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நம் உயிரை பற்றி நமக்கும் கோபம் வருது. அந்த நுகர்ந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் கலந்த பின் எப்படி புலி இறக்கமற்று கொள்ளுதோ அதே மாதிரி அந்த கோபமான உணர்வுகள் நம்ம ரத்தத்தில் கலந்த பின் நம்ம நல்ல குணங்களை குன்று விடுகின்றது அப்படிங்கிறதுதான் இந்த காளி கோயிலை காட்டுறோம். இப்ப இந்த காளி கோயில என்ன செய்யறாங்க, அதற்காண்டி அவரோட வேதத்துல மந்திரத்தால ஏறி ஜெயிச்சு இந்த உணர்வை தனக்குள் எடுத்து அவன் இறந்ததுக்கு இதே மந்திரத்தை சொன்னவர் படம் என்ன செய்யுது, புலி இறக்கமாக்கி எப்படி கொண்டு சாப்பிடுவோம், இதே உணவின் தன்மை மந்திரமேல் சேர்க்கும் போது அவன் உடல் இருக்கக்கூடிய இது தீங்குது. ஆனா அதே சமயத்தில் இதன் உணர்வு உடலுக்கு கொடுப்பதால மற்றொன்று அதுக்கு அதை காட்டும் இது வலுவாகிறது. அப்ப இது ஒரு நோயம். இப்படி நமக்கு தொடர்ந்து அப்பப்ப நம்ம இது பண்ணிக்கலாம் தவிர மீண்டும் ஒன்றை வலு கொண்டு ஒன்று உணர்வுகள் நமக்கு வரப்போது இப்படித்தான். அதனால இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவத்துக்கு வந்தவர்கள் ஒரு நாள் காடு மேடெல்லாம் நகருக்குள் மக்கள் எப்படி செய்யறாங்க, கோயில் பண்ணை எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில தெளிவா காட்ட. அதனாலதான் நாம் இதே மாதிரி அந்த மாதிரி நிலை வந்தாலும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டும், அந்த துறம் நட்சத்திரத்தின் பேரவளும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பட வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று என் உடல்ல அறியாது சேர்ந்த தீய வினைகள் நீங்க வேண்டும், அறுபது பெற வேண்டும், எனக்கு சிந்திக்கும் மாற்றத்தையும் இங்கு உருவாக்க வேண்டும். உணரும் தன்மை ஆனப்பாடு நம்ம ரத்தத்தில் அந்த கருத்தன்மையை உண்டாக்கும். எப்படி பள்ளியில பாடங்கள் படிக்கப்படும் போது அது சிந்தனையான நிலையில ஒரு தலைவலி வந்துருச்சு அப்படின்னா தலைவலியோட பாடம் படிச்சானா அந்த உணர்வு படிக்கும் போதுதான் தலைவலி, வருஷத்தை எடுத்து அப்படி தலைவலி. அப்ப அந்த ஆத்மசக்தி செய்து நான் வலுவான நிலையில இருக்கணும் படிச்சா ஒரு படிப்புல ரொம்ப அக்கறை செலுத்தும், அது படிச்சுட்டு இருக்கும். அதே சமயத்துல சில நேரங்களில் சிந்தனையாகவும் எடுப்பாங்க, ரெண்டும் மோதலாகும். இந்த தலைவலின்னு வந்துருச்சுன்னா என்ன செய்வோம், அந்த தலைவலியோட படிக்கட்டும் இன்னைக்கு சமாளிச்சு படிச்சிடும். ஆனா அடுத்தாப்புல ஒரு வருஷத்தை எடுத்தா தலைவலி வரும், ஒரு முன்னாடி தலைவலி வராது. தலைவலிக்கும் போது படிச்சாச்சுன்னா அதுக்காக வேண்டிய அமைதிப்படுத்தி ஆத்மசுத்தி செய்து அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பழவனா அது வராது. நீங்க தலைவலியோட நான் படிச்சு எப்படி பாஸ் ஆகுது நினைச்சாச்சு அந்த உணர்வு அணுக்களாகி அடுத்தாவது ப்ரொசெஸ் எப்படி இல்லாத படிக்க முடியாது, அத்தனையா படிக்க முடியாது. பார்த்தோம்னா தலைவலி வருது, தலைவலி வருது. இதுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, வைத்தியம் பார்த்து வந்தாலும் அது கண்ணாடி மாற்று அதை மாற்ற எந்த வேதனை உணர்வு தன்னை வருதோ அந்த வேதனையான உணர்வு கண்ணுக்கு வரப்போது முன்னாடி எல்லாத்தையும் அந்த கருவிலிருந்து படம் எடுக்கிற வேலை செய்து தடுது. அப்ப தடுக்கும் பார்த்தா கனமா இருக்கு. அப்ப எதுக்கு நீங்க என்னதான் மருந்து கொடுத்தாலும் நீங்க இருந்து கஷ்டம். அப்புறம் கண்ணாடி போடும்பாங்க, அதை போடும்பாங்க, அதுக்கு வேண்டிய மருந்து எடுப்பாங்க. தொடர்ந்து இதனுடைய நிலைகள் மாறும். அது வராத தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு சுவாரமான நிலைகள்ல தலைவலி வருவதற்கு அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதி கொடுக்கும். அந்த நட்சத்திரத்தின் பேரவளும் கவனம் அந்த தலைவலியை வர்றது கொஞ்சம் சார்ந்தப்படுத்தி அப்புறம் படிப்பு போகணும். எப்படி பாஸாக வேண்டும் என்ற உணர்வு கொண்டு அந்த தலைவலி ரெண்டும் சேர்த்து படிக்க போகும்போது இன்னைக்கு வரும். அவன் உணர்வு பொசத்தை எடுக்கும்போது நினைவு கூட்டி அதே வலுவு கூட்டம். இதெல்லாம் குருநாதர் எனக்கு அனுபவத்தில் கொடுக்கறதுனால உங்களுக்கு சொல்லணும். எங்கிருந்து வருது, அந்தந்த சந்தர்ப்பத்தில் எது எது கணக்கின்றமோ அந்த வேலைச்சு. நீங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் இருக்க வேண்டிய மனநிலை. ஆனா அந்த உணர்வு நமக்குள் இதே உணர்வு மீண்டும் எடுக்கும்போது இந்த வலி நமக்கு வந்துட்டே இருக்கும். இதை போன்ற துறைகள் எல்லாம் இந்த நீங்க தப்புற இருக்கலாம். இப்படி தனுசு கோடி அப்ப இந்த மாதிரி நேரத்துல கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஒரு நாள் இந்த ரெண்டாவது உடம்பு நல்லா ஆயிட்டு டபுள் பாடமா படிக்கணும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு அந்த வேதனோட இருக்க போகும்போது இந்த மாதிரி இருக்கனால அந்த கண்களுக்கு வலு கொடுக்கும்போது அந்த படிப்பின் சிந்தனையை பெற்று இப்ப இந்த நேரத்தில் அந்த தாய்மார்கள் ஈஸ்வரா என்ற அந்த துரு நட்சத்திரத்தில் பேரவழி பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று எண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு தண்ணியோ அல்லது பாலோ அல்லது துளசியோ ஏதோ ரெண்டு கொடுத்து அதை வழி நீங்கணும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நீங்க கையில கொடுங்க. இது ஒரு நல்ல வாக்கோட சேர்த்து அந்த மனம் ஆகி அதிலே பதிவாகி அந்த தலைவலியை குறைக்கும். அது தாயின் உணர்வு நீங்கி இருப்பதனால் அதை தாய் செய்தால்
அதை தலைவலி குடிக்கலாம். என்ன இது தனுசுக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய நிலை பையனால் வரக்கூடிய அந்த வேதனை இந்த பரிகளையே வேதனை வருது. அப்ப அந்த விஷயத்தின் தன்மை தாய் தடுக்க வேண்டும். அப்ப தாய் அதை எடுத்து இப்படி இருக்குன்னு எடுத்து திரும்பி ஓம் நமச்சிவாய சிவாய நமகோ நாம இங்க விளைய வச்சு மீண்டும் அந்த குழந்தை எண்ணும்போதுதான் நல்லா படிச்சு இருந்ததே தலைவலி வருதே அப்படின்னு இந்த உணர்வை எடுத்து திருப்பி எண்ணும்போது அதே நினைச்சு நண்பருக்குள் நாம் எண்ணத்தை செய்து அது எண்ணும் போது விக்கலாகுது. எனக்கு துரோகம் செய்தானண்டா குறை வருது. அதே சமயத்தில் பாசத்தால் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு என்ன பண்ணும் அந்த பிள்ளை சிந்தனையோட செயல்பட வேண்டாம். இந்த உணர்வு அங்கே பார்க்கப்பட்டு அதே பல வெளிவரும். ஏன்னா இங்க விளைந்த உணர்வு நினைவாக்கும் போது உடனே அதை எதை செய்யும் முதலில் நாம் தவிர்த்து பழக வேண்டும். இதை நாம் தவிர்த்து பழக வேண்டும். அதனால் அந்த பொருள் நட்சத்திரத்தின் பேரர்களும் பெற வேண்டும் என்று அதை எடுத்து உயிர் ஒளியானதுதான் பிரம்மமூர்த்தம் என்பது. உயிரால் உணர்வால் அறிவால் அறிவாக்கு என்பது. ஆனால் உயிரால் அறிவால் விஷத்தின் தன்மை நீக்கி உணரின் தன்மை ஒளியாக மாற்றும் பொருள் நட்சத்திரம். அதை எடுத்து எப்படி அணுக்கள் ஒன்றாகி ஒளியின் உடலானாலும் அதே மாதிரி நம் வாழ்க்கையில் அவனை எடுத்து நம்ம இருக்கணும். அந்த குழந்தைக்கு வேதனை என்ற உணரின் தன்மை அறிவால் அறிகின்றோம். அந்த உணரின் தன்மை அதுவும் அதன் உணர்வால் நாம் அணிக்கிறோம். அதுவும் நாம் ஆகிறோம். அந்த உணரின் தன்மை திருப்பி சொல்லப்படும் போது அங்கவும் ஆகின்றது. இதே போல நிலைகளிலிருந்து நாம் மாற்றும் போது தனுசு கோடி எவ்வளவு அழகா ராமாயணத்துல அந்த ராமாயண காவியத்தின் தன்மை நாம் புரிந்துகிறதுக்காக அவங்க உருவமாக்கி அருவ நிலையில் எடுத்து ஒரு நட்சத்திரத்தின் பேரவர்களை தருவதற்கும் நமக்குள் அந்த தெளிவான நிலைகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளில் எந்தெந்த நொடிகளையும் எதனையும் நமக்கு வரும். அப்ப அந்த விஷயத்தையும் நீக்கக்கூடிய இந்த ஆறாவது அறிவா உடனே நாம இதை தெரிந்து தீமை நீக்கணும். அதை எடுத்து தீமை என்று தெரிகின்றது. அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை நான் பெற வேண்டும், என் உடலை பெற வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உணர்வை செலுத்துவது. அப்ப இதை சொல்றவங்களுக்கு நல்லா அர்த்தம் கண்கள் நீங்க நல்ல கவனத்துக்கு உண்டான மிக மிக உயர்ந்த சக்தி. இந்த காற்று மண்டலம் நச்சுத்தன்மை ஆகும்போது நாம் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பத்தால் உகந்த உணர்வுகள் நம்ம இயக்கி விடுகின்றது. ஆகாரம் கலக்கின்றது, நமக்கு நோய் விடுகின்றது, சிந்தனை சிதறுகின்றது, செயலும் மாறுகின்றது, உடலும் மறைகின்றது. வாழ்க்கை செல்வத்தை தேட முடியலை, செல்வத்தை காக்கும் தன்மையும் இல்லை. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த சிந்தனையை சரியான பாதையில் சரியான வழியில் நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கு நல்ல அர்த்தமாகணும். அதனால இப்படி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துறை நட்சத்திரத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகளும் கோடி இப்படி கோடி உணர இழக்க போகும்போது நம்ம உயிர் ஒன்றாகுது. ஒரு கோடி ஒளியின் உணர்வு ஒன்றாகி அது இன்னைக்கு ஒளியின் சரீரமாகுது. அதன் அளவிலே சென்றால் நாம் பிறவியில்லா நிலைகள் அடைகின்றோம்.